சரவண பவோ ஓம் சரவண பவோ சொன்னார், இதை இப்படி இவர் சொன்னார் ஆரம்பிச்சார். இது சரியா தப்பா, நாம எந்த சம்பிரதாயத்துல இருக்கோம் கேட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா நிலைமை என்ன தெரியுமா, இதை இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நாம இருக்கோம். அதை பத்தி யாரும் இப்ப கவலைப்படுறதா தெரியல. ஆனா சொல்லிட்டா மட்டும் கவலைங்கிற வருத்தம் நமக்கு எதுக்காக ஏற்படணும், விட்டுடுவோம். நாச்சியார் ஆறுங்கிறது ஆறு மறுக்க போறது இல்லை. நாச்சியார் புருஷகார பூத்தைங்கிறதுல ஆருக்கும் சந்தேகம் இல்லை. நாச்சியார திருவடி பணிந்துதான் என் பெருமானார் நாராயணன் முன்னாடி நின்னாருங்கிறதுலயா ஆருக்கு சந்தேகம் இல்லை. அத்தோட வச்சுப்போம். ஏன்னா ஸ்ரீதேவி நாச்சியார் வைபவம்னாலே நிறைய சம்பிரதாய சண்டைகள் ஏற்படக்கூடிய விஷயம். அது நாராயணனுட்டா சண்டைக்கு வர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஏன்னா வந்தா அவர் தொலைச்சுடுவார், கிட்டக விடுறது இல்ல. இவ பேசாம இருப்பங்கிறதுக்காகத்தானே இத்தனை பேச்சு நாம பேசிட்டு இருக்கோம். அவளுக்கு நிகிரகம் தெரியாது. அதனால அவளை பகடக்காயா வச்சுட்டு இந்த ஒரு நிமிஷம் பிராட்டி தம் பாய மாத்தி இவனை பகடக்காயாக ஆக்கிறதுக்கு அரை நிமிஷம் முடியாதவளுக்கு ஆனா அவனை எதிர்பார்த்திருக்கிறபடியால போகட்டும் 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 என்ன விட்டு வச்சிருக்காளே தவிர இவன் இத்தனை பேரும் அடிச்சுக்கிறதான்னு பார்த்தாள்னா ஒரே வினாடியில 2 சம்பிரதாயத்தையும் முடிக்கிற சக்தி தாயாருக்கு உண்டு. முடிச்சிருவளானா அவன் கை எதிர்பார்த்து தான் நிற்கிறாளே தவிர தன் கை அவ ஒரு நாள் நின்னதில்லை. ஆக முடிஞ்ச அளவுக்கு இந்த நாச்சியார பத்தின சம்பிரதாய சண்டையை விட்டுடுவோம். அவ ஆறுன்னு தெரிஞ்சுப்போம். அவ அங்க இருக்காளா இங்க இருக்காளா, எந்த கோட்டியில சேர்த்தா எந்த கோட்டியில சேர்க்கப்படாது. எந்த கோட்டியில சேர்த்ததுனால நாம என்ன இழ போறோம், எது வேணா சரியா இருக்கட்டும். இப்ப அடிங்க பிள்ளலோகாச்சார சம்பிரதாயம் சரின்னு சொல்லல, தேசிக சம்பிரதாயம் சரின்னு சொல்லல, ரெண்டுமே சரின்னு ஒத்துக்கிறேன். இருக்கட்டுமே, நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாச்சியார் ஆறுங்கிறத பத்தி கடைசி பட்சம் இந்த கோட்டியில கூடியிருக்கிறவாளான்னு அதை ஞாபகத்துல வச்சுங்க போறோம். நிறைய போட்டு பார்த்துட்டோம், நிறைய காலத்தையும் இதனால வியர்த்தமா ஆக்கினுட்டோம். இன்னும் போட போட இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் நாம பார்த்தோம்னா நேற்றுக்கு வேடிக்கையா கழிச்சுட்டோம். ஸ்ரீதேவி நாச்சியாருடைய வைபவங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்றதுன்னு இன்னும் தெரியாமத்தான் எதையோ பேசிட்டு இருக்கேன். எதுக்கா எத்தனையும் பேசிட்டு இருக்கேன்னா இந்த ஸ்லோகார்த்தத்தை சொல்லித்தான் ஆகணும். சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா 1000 சந்தேகங்கள் வரப்போறது. என்ன அர்த்தம் சொல்லிருக்கான்னு புரிய போறது இல்ல. வியாகரணப்படியும் மீமாம்சையின்படி நியாயத்தின்படியும் பூர்வர்கள்லாம் பொழிஞ்சிருக்க அர்த்தத்தை அதுக்கே காலம் போறலே 20 நிமிஷம் போயிடுத்து ஆரம்பித்து இதை விட்டுட்டு இன்னும் காலமா விசாரம் வேண்டோம்னா நாச்சியார் அனுகிரகம் கிடைக்கவே போறதில்லை. அதனால அத மறந்துடுவோம். விஷயங்களை மறக்காமல் சண்டைகளை மறப்போங்கிறத முதல்ல இந்த கோட்டியாருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து விடுகிறேன். முதல் சூர்ணிக்கு அழகா தெரிவிக்கிறார். முதல் மந்திரம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதத்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹ. ஜாதவேதா எவனிடத்திலிருந்து வேதங்கள் நாம் பிறந்தனவோ, ஜாதாக வேதாக யஸ்மாத் சஹா ஜாதவேதா, எவனிடத்திலிருந்து வேதங்கள் எல்லாம் தோன்றினவோ அவன் ஜாதவேதம். பகவான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது, அவன் முன்னாடி எதுக்காக போய் நிக்கணும்? இது பிராட்டிய பத்தி ஆவாகனம் பண்ற மந்திரம் தானே, எதுக்கு பெருமாள் இடத்துல போய் நிக்கணும்னு கேட்டார் ஆழ்வார். இதுக்குன்னு திட்டாந்த அழகா தெரிவித்தார். ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாழ்நுதலே. ஆழ்வாருடைய அழகான பாசுரம். ஆடி ஆடி அகங்கரகிறாள், ரொம்ப வருத்தப்படுறாளா இந்த பெண்ணு. இப்போ பெண்ணுனா பராங்குஷ நாயக்கின்னு வச்சுக்கணும். என்ன வருத்தம் அவளுக்கு? பாகவதர்களோட சேரணும்னு ஆசைப்பட்டா, அடியார்கள் குழாங்களோட கூடணும்னு ஆசைப்பட்டா, கிடைக்கலன்னு அபார வருத்தம். அகன் கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு நேர நரசிங்க பெருமானுடைய திருமுன்பை போய் நின்னாள். வாடிவாடும் இவ்வாழ்நுதலே, இந்த வாழ்நுதலி வருத்தப்படுகிறாள் என்று பாசுரம். வீட்டுல நம்மள தானே விசாரித்துக் கொண்டார். யாருடைய சமாகமம் இப்ப கிடைக்கல? பாகவதர்களோட சேர்க்க கிடைக்கல. அப்ப ஆரிடத்துல போய் புகார் பண்ணணும்? அந்த பாகவதர்கள் முன்னாடி போய் நின்னுண்டு எனக்கு உங்களோட சேர முடியலையே என்ன அவளோட கேட்கணும். ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி அடியார்களே என்று வாடிவாடும் இவ்வாழ்நுதலே. பாட்டு இப்படிதான் இருந்திருக்கணும் இல்லையே? பாட்டு நாடி நாடி நரசிங்காவென்னு நரசிம்ம பெருமான் முன்னாடி போய் நின்னா இவ விட்டு பிரிந்து அழறது பாகவதர்களை, நின்னு கதறது நரசிம்மன்பாக. எதற்காக? எங்கேயோ விட்ட சொத்தை எதற்கு இங்க வந்து தேடுகிறாள் கேட்டுண்டார். சமாதான அற்புதமா தெரிவித்தார். திருடனிடத்திலே வழிப்பறி கொடுத்தாலும் நின்னு கதற வேண்டியது ராஜா திருமுன்பே இதே. திருடனிடத்துல எங்கேயோ வழிப்பறி கொடுத்துட்டோம், வழியில நமக்கு திருட்டு கொடுத்துட்டோம். எந்த இடத்துல வந்து நின்று கதறனா? திருடனிடத்துல போய் நின்றுட்டு நீ கொடுக்கலையே கேட்க முடியாது. அத ராஜாவுக்கு முன்னாடி வந்துட்டு தானே புகார் பண்ணி ஆகணும். அதே போல அழ்வாரும் கிடைக்காதது பாகவதர்களுடைய சமாகமம். அதை எங்க போய் சொல்லுவோம்னா பகவான் திருமுன்பே ராஜா முன்பாடி தானே போய் சொல்லி ஆகணும். அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா வேண்டியது பிராட்டியினுடைய அனுகிரகம். எங்க கேட்கணும்னா
அவளிடத்துல கேட்டா அது கிடைக்காது. யாரிடத்துல எதை கேட்கணும்னாலும் அவனிடத்துலதான் போய் கேட்டாகணும். அதனாலதான் ஸ்லோக ஆரம்பத்திலே ஜாதவேதோம ஆவஹா, ஹே ஜாதவேதா பகவன் ம ஆவஹா, எனக்கு பெரிய விராட்டியாரை அனுகிரகம் பண்ணவை என்னதான் இந்த ஸ்லோகமே தானு தொடங்குகிறது. ஆஹா கிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹா, ஜாதவேதா பகவானே ம ஆவஹா, எனக்கு பெரிய விராட்டியாரை அனுகிரகம் பண்ணுபவளாக ஆக்கு என்ன முதல் மந்திரம், ஆவாகனம் பண்ணக்கூடிய மந்திரம். ஆக இந்த மந்திரத்தினுடைய சொல்லுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா கிரண்யவர்ணாம், கிரண்யம் நல்ல பொண்ணு, பொன்மயமான திருமேனி படைத்தவள், பொன் வர்ணத்தை படைத்தவள் கிரண்யவர்ணாம். ஹரிணீம், ஹரிணீம்னா மான் போன்ற அழகு படைத்தவள் ஹரிணீம், கிரண்யவர்ணாம் ஹரிணீம். சுவர்ண ரஜதஸ்ரஜாம், ரெண்டு சப்தங்களா பிரிச்சுக்கணும். சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம். சுவர்ணஸ்ரஜாம்னா பொன்னால ஆன தாமரை மாலைகளை அணிந்தவள். சுவர்ணஸ்ரஜாம் ஸ்ரஜ மாலை, சுவர்ணஸ்ரஜாம் பொன்னால ஆன தாமரை மாலைகளை அணிந்தவள். ரஜதஸ்ரஜாம் வெள்ளிகளால் ஆன மாலையை அணிந்தவள். ஆக பொன்மயமான வெள்ளிமயமான மாலைகளைத்தான் விராட்டியார் அணிந்திருக்கிறாள். சுவர்ண ரஜதஸ்ரஜாம். சந்திராம் சந்திரன போல காந்தி, சந்திரன போல அழகு, சந்திரன போல குளிர்ச்சி படைத்தவளாக இருக்கிறாள். சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மியும் பொன்மயமான திருமேனி படைத்திருக்கிறாள். கீழே சொன்னது கிரண்ய வர்ணாம், பொன்னிறமான வர்ணம் படைத்தவள். இங்க கிரண்மயம்னா பொன்மயமான திருமேனி படைத்தவள் ஒரு அர்த்தம். கிரண்மயம்னு சொல்லப்படுற பரமோதமான வைகுண்டம் இருக்கே, அங்கே நித்தியவாசம் பண்ணுபவள்னு மற்றொரு அர்த்தம். கிரண்மயீம் லக்ஷ்மீம், லக்ஷ்மி என்று திருநாமத்தை படைத்தவள். ஜாதவேதோம ஆவஹா, அந்த லக்ஷ்மியை இங்க ஒன்னொன்னு இரண்டாவது விபக்தியில பிரயோகப்படுத்துவதற்கு கிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மீம் என்று ஒன்னொன்னையும் இரண்டாவது வேற்றுமை உருபுதல தான் இங்க பிரயோகப்படுத்திருக்கார். ஜாதவேதோம ஆவஹா, அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை ம ஆவஹா, எனக்கு ஏற்புடையவளாக ஆக்கு, எனக்கு அனுகிரகத்தை புரிபவளாக ஆக்குன்னு பிரார்த்திக்கிறார். அதுல முதல் திருநாம பார்த்தோம்னா கிரண்யவர்ணா. கிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதஸ்ரஜாம். கிரண்யவர்ணை பொன் போன்ற நிறத்தை உடையவள். பொன் போன்ற நிறம்னா பகவானுக்கு ஹிரண்மய புருஷா என்று சாஸ்திரம் திருநாமம் கொடுத்தது. சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்றதுன்னா பகவான் எப்படி தேவை சாதிக்கிறான். ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா கிரண்யஸ்மஸ்ருகு கிரண்யகேசா ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா. பகவான் பொன்மயமான மீச படைத்தவனா, பொன்மயமான கேசபாசங்கள் படைத்தவனா, திருவடியிலேந்து திருமுடி பர்யந்தமாக எல்லாம் பொன்மயம். பொன்மயம் எங்க போய் சேவிக்கலாம் பகவான்? என்ன பொன்மயமான திருமேனி, அவ்வளவு வசரத்துல இருக்கிற திருமேனி, மீச படைத்திருக்கிற திருமேனி, இத்தனையும் பார்த்த சாரதியை வச்சுட்டுதான் ஆரம்பமே இந்த ஸ்ரீசூக்தி. கிரண்யவர்ணாம் பார்த்தசாரதியை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லித்து? பொன்மயமான திருமேனி படைத்தவன் பகவான், கிரண்மய புருஷா. அந்த திருமேனிக்கு ஏற்ற திருமேனி தானும் படைத்தவள். அதுதான் முதல்ல தெரிவித்தார். கிரண்யவர்ணாம் பொன் போன்ற நிறத்தை உடையவளை. பொன் போன்ற நிலம் அவனுக்கு ஏற்றது. நேத்திய ஸ்ரீசூக்தி விண்ணப்பம் பண்ணிருக்கேன். துல்லிசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகியம் சஞ்சயம் அசித்தேக்ஷணா. அது கிரண்யவர்ணாம்ங்கிறதுக்கு முதல் பொருள் பொன்மயமான திருமேனி படைத்தவள். அர்த்தம் என்னன்னா பொன்மயம்னா பிராட்டிய பத்தி செய்யாள்னு சொன்னார் ஆழ்வார். பகவான் மையகண்ணாள் மலர்மேல் உறைவாள் உரை மார்பினன் செய்ய போல தடங்கண்ணன். பகவானுடைய கண்ணழகு எப்படி இருக்குமா? சிவந்த கண்ணு பகவானுக்கு. பிராட்டியினுடைய திருமேனியை பார்த்தா சிவந்த திருமேனி பிராட்டிக்கு. இவ திருமேனியை பார்த்தா சகப்பா இருக்கு, அவனுடைய கண்களை பார்த்தா சகப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவருடைய கண்களை பார்த்தா கருப்பா இருக்கு, பகவானுடைய திருமேனியை பார்த்தா சிகப்பா இருக்கு. இப்படி கருப்பு சிவப்பு ரெண்டு மாறி கிடக்கிறதாம். ஏன்னு விசாரித்தார் ஆழ்வார். அவனுடைய கண் ஏன் சிவந்திருக்கு தெரியுமா? இவ சிவந்த திருமேனியோ இல்லையோ, இந்த திருமேனியை பார்த்து 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 திருமேனி இருக்கிற சிவப்பெல்லாம் அவன் கண்ணுல ஏறிடுத்தான். சரி, இவருடைய கண்கள் ஏன் கருப்பா இருக்குன்னு கண்டான். அவன் திருமேனி கருப்பா இருக்கோ இல்லையோ, அந்த கருத்த திருமேனியை பார்த்து பார்த்து திருமேனியில் இருக்கிற கருப்பெல்லாம் பிராட்டியினுடைய கண்கள் ஏறெடுத்துனார் ஒரு அர்த்தம். ரெண்டாவது கண்டார், இந்த பிராட்டியினுடைய திருமேனி ஏன் சகப்பா இருக்குன்னு விசாரித்தார். ஏன்னா அவ கண்ணு சகப்பா இருக்கோ இல்லையோ. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும்
முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.